ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற ரிவ்யூவுக்கு முன்னாடி, ஸோ 2026 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் வந்து இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். கடந்த ஒரு மாதமாக பல படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்தேன். பட் ரிவ்யூ போட டைம் இல்லை, ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருந்தேன். ஸோ 2026 திருப்பியும் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்த படம் என்னன்னா பராசக்தி. ஸோ பராசக்தி படம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு உண்மையிலே ஒரு டீசெண்டான மூவியாக இருந்துச்சு பராசக்தி. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, தமிழுக்காக போராடுறது. ஸோ வந்து இந்தியோட திணிப்பு, இந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி சொல்லி ஊரில் வந்து அந்த காலத்தில் வந்து 1961 அந்த மாதிரி டைமில் நடந்தது வந்து. ஸோ வந்து ஏன் வந்து இந்தியை வந்து இது பண்ணாங்க, ஸோ வந்து தமிழர்கள் என்ன போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலா வந்து மின்னுக்கட்டெல்லாம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வத்தியா இல்லைனாலும் ஆஃப்டர் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி வந்து உண்மையிலேயே செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டர் முன்னுக்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்னதான் வில்ல மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலையே அப்படின்னு போக போக ஒரு டெட்லி வில்லனாக இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ்ஸு அவங்க நடித்த விதம்லாம். படத்தோட கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே படி பார்த்தோன்னா, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த கதையை வந்து அவங்க இன்னும் சிறப்பாகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்கலாம். இப்போ சுதா கொங்கரனால இந்த சூரரை போற்று படங்கள்லாம் எடுத்தனால கொஞ்சம் இன்னும் செம்மையாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் செம்மையாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இந்த படம் செகண்ட் ஹாஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே போவோம். ஸோ வந்து உண்மையிலே ஒரு டீசெண்டான மூவி தான் இந்த பராசக்தி. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஜனநாயகன் படம் வரல, அது போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக பராசக்தியை பாருங்கள். பார்த்துட்டு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலியோட கிட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க. ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.